from the British yoke, but also it yielded series of violence that resulted loss of millions of people. See, the point is, of course, most of the historians are agreed that people who were lost in the life for the cause of entire freedom struggle that lasted for almost 200 years. If I are rightly pointed out, 1757, that was what we can call the Battle of Plassey, to 1947, 190 years, India under the British yoke. Of course, the movements, the people who have raised their voice for the cause of their freedom and lost their life, the number is low. Number is very low compared than people who have lost their life at the time of the partition. ஒட்டுமொத்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கையை விட பிரிவினையின் போது 1947 பிரிவினை ஏற்படுது. அதுல இழந்தவர்களுடைய உயிரிழப்பீடுகள் வந்து அதிகம். 46 48 வரை மிக கொடூரமான ஒரு வன்முறை இந்த தேசத்தில் அரங்கேற்றம் பண்ணப்பட்டிருக்கு. நாமெல்லாம் மனிதர்களா அல்லது மனிதர்கள் அல்லாத வேறொரு பிறவியா என்று யோசிக்கக்கூடிய வகையில மிகவும் ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தணும் சொன்னா, காட்டுமிராண்டித்தனமான வன்முறைகள் அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அர்த்தமற்ற வன்முறைகள். அர்த்தமற்றதுன்னு சொல்லும் போது ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, இந்த வன்முறைகள் அனைத்தும் ஒரு மதத்தை மையப்படுத்தி அல்லது மதங்களை மையப்படுத்தி உருவானது. மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மதங்கள் அந்த காலகட்டத்தை குறிப்பாக 46 48 வரை மனிதர்களை சூறையாடுவதற்காக, மனித உயிரை சூறையாடுவதற்காக, மனித ரத்தத்தை குடிப்பதற்காக மதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எந்த தவறும் அறியாதவர்கள், எந்த விதமான நல்லது அல்லது கெட்டதை அறியாத அப்பாவி மக்கள் பலரும் தாங்கள் ஏன் மரணம் அடைகிறோம் என்பதை அறியாமல் கூட மரணம் அடைந்தார். அப்படின்னா என்ன நடந்தது? நமக்கு தெரிஞ்செல்லாம் ஒன்றும் தெரியும். ஆகஸ்ட் 15 1947 வியாழக்கிழமை நள்ளிரவு, வெள்ளிக்கிழமை அதிகாலை 12 மணிக்கு பிரிட்டிஷ்காரங்க தங்களுடைய அதிகாரத்தை இந்தியர்களிடம் ஒப்படைக்கிறாங்க. பிரிட்டிஷ் அதிகாரம் முதல்ல டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் ஃப்ரம் பிரிட்டிஷ் டு இந்தியன். இதைத்தான் நம்ம சுதந்திரம்னு சொல்றோம். 14ஆம் தேதியே, அதாவது வியாழக்கிழமையே இந்தியா பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். இந்தியா சுதந்திரம் என்பது இந்தியாவுக்கான சுதந்திரம் அல்ல, இரு நாடுகளுக்கான சுதந்திரம் என்று பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது. இந்த தேசம் ஏன் பிரிக்கப்பட வேண்டும்? அவ்வாறு பிரிக்கப்பட்ட தேசத்தில் ஏன் வன்முறைகள் நிகழ்த்தப்பட வேண்டும்? இதுதான் முக்கியமான கேள்வி. இதற்கு சில கேள்விகளுக்கான பதிலை தேடணும்னா நமக்கு பதில் கிடைக்கும். ஒரு 2 அல்லது 3 கேள்விகள் நம்மிடம் நிற்கிறது. முதல் கேள்வி, இந்த தேசத்தின் பிரிவினைக்கு காரணம் யார்? Who was responsible for the partition? That was the first question. Fine. Another question, when India was politically integrated, அரசியல் ரீதியாக என்னைக்கு இந்தியா ஒருங்கிணைக்கப்பட்டது? இது முக்கியமான கேள்வி. வரலாற்று ரீதியாக நம்ம சிந்திக்க வேண்டியது. இந்தியாங்கிற நாடு எப்போ உருவாக்கப்பட்டது? சரி, அடுத்தபடியா நம்ம பார்க்கும்பொழுது இந்த பிரிவினையை நம்மளால் தவிர்த்திருக்க முடியாதா? இந்த பார்ட்டிஷனை வந்து ஸ்டாப் பண்ணிருக்க முடியாதா? அப்போ அந்த தலைவர்களுடைய பங்களிப்பு என்ன? இதை பத்தி கேட்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் கடந்து இந்து முஸ்லிம்களுடைய உறவுகள் என்னவா இருந்தது அப்படிங்கிறதையும் பக்கச்சார்பற்ற முறையில முடிஞ்ச அளவுக்கு அப்ஜெக்டிவா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா
இந்த சூழ்நிலையை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கேள்விகள் கேட்பாங்கன்னோ அல்லது வேற எதுக்கோ பயன்படுமனோ நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்தியரா பிறந்த ஒவ்வொருவரும் இந்த காலகட்டத்தை அறிஞ்சு கொள்வதன் மூலமாக வந்து எதிர்காலத்துல நம்ம கூட பழகக்கூடிய ஒவ்வொரு சக மாற்று மதத்தை சார்ந்தவர்களோட எப்படி நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவை தரும். கல்வி என்பதே வந்து நம்மளை ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக்குவதுதான் கல்வியுடைய மிக முக்கியமான விஷயம். மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர் தான் எஜுகேஷனுடைய பேசிக் பர்பஸ். அது கொடுக்குதா இல்லையாங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த விஷயத்துல உங்களோட பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சில ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கலந்துரையாடலாம். இது ஒரு ரொம்ப ஹார்டான ஃபாஸ்ட் ரூலா நான் பயன்படுத்தலை. முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுறேன். புரியாத விஷயங்கள் இருந்தால் நீங்க என்னோட வந்து உரையாடலாம். எவ்வளவு நேரம் மேடம் பர்மிட் பண்றாங்களோ அதை நான் பேசலாம். ஓகேவா? சரி, இப்போ முதல் கேள்வி, இந்தியா எப்போ அரசியல் ரீதியா ஒருங்கிணைக்கப்பட்டது? பொலிட்டிக்கல் இன்டெகிரேஷன் இந்தியாவில் எப்போ ஏற்பட்டது? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். See, during the time of ancient period, particularly the Mauryan period, கிங் அசோகா பத்தி கேள்விப்பட்டோம். குறிப்பா நம்ம வந்து வரலாற்று பிள்ளைங்களை வந்து கிண்டல் அடிக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ன வரலாறுல படிக்கிறாங்க, அசோகர் வந்து மரத்தை நட்டாரு, குளத்தை வெட்டினாரு, இதான வரலாறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கூட இன்னைக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இன்னைக்கு அதை தானே சொல்றோம். மரத்தை எல்லா இடங்கள்லயும் வைங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் மட்டும் சொல்றாரு 33% லேண்ட்ல வந்து நம்ம ஃபாரஸ்ட் அஃபாரஸ்டேஷன் டெவலப் பண்ணணும், காடுகள் வளர்க்கணும், மரங்களை நடணும்னு சொல்றாங்க. தனியார்களும் சரி, அரசு சார்பிலையும் சரி, மரம் நடு விழாங்கிறது இன்னைக்கு ஒரு இயக்கமாவே நடந்துட்டு இருக்கு. அதை தான் அவர் செஞ்சிருக்காரு. அது நம்ம ஒரு மாதிரி பார்க்கலாம். அதே போல நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியதும் இன்னைக்கு அவசியமான விஷயம். முழுக்க முழுக்க என்விரான்மெண்டலோட தொடர்புடைய ஒரு விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்திட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த அசோகர் காலத்துல என்ன நடந்தது, மௌரியருடைய ஆட்சி காலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்தியாவை வந்து அரசியல் ரீதியா ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஈடுபட்டு கிட்டத்தட்ட கர்நாடகா முழுவதுமே மௌரியருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அரசியல் ரீதியா இந்தியா கொண்டு வரப்பட்டது. அசோகருடைய கல்வெட்டு ஒன்று சொல்லுது, சேரா, சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் were the neighbors of Mauryas அப்படி சொல்றாங்க. That means the Mauryan rule extended across the country except deep south. அப்போ தமிழ்நாட்டை தவிர மற்ற பகுதிகளில் மௌரியருடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாடு இன்னும் தனியா தான் இருக்கு. அப்போ அரசியல் ரீதியா மௌரியர்கள் முழுமையா சாதிக்கல, ஓரளவு சாதிச்சாங்க. இதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த முயற்சிகள் வந்து முகல்ஸ் பீரியட்ல கொஞ்சம் எடுத்தாங்க. குறிப்பா வந்து அவுரங்கசீப் அதுல முழுமையா எஃபர்ட் எடுத்தாரு. அவருடைய பீரியட்ல தமிழ்நாடு வரை கூட ஒரு சில பகுதியில் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா பகுதியும் அவரெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியல. அவருடைய பீரியட்லயும் கொஞ்சம் சில பகுதிகள் வந்து தொடர்ந்து தனிச்சுதான் நின்றுச்சு. அப்போ மிடிவல் பீரியட்லயும் சரி, ஏன்ஷியன்ட் பீரியட்லயும் சரி, இந்த இன்டெகிரேஷன்ங்கிறது கிடைக்கல. அதாவது பொலிட்டிக்கல் இன்டெகிரேஷன், அதை இந்தியாங்கிற ஒரே நாட்டை உருவாக்க முடியும். அப்போ எப்போ உருவானுச்சு? பிரிட்டிஷார் பீரியட்ல உருவானுச்சா அப்படின்னு கேட்கலாம். பிரிட்டிஷார் பீரியட்ல என்ன நடந்தது அப்படி கேட்டீங்கன்னா, 80 to 85% ஆஃப் இந்தியன் டெரிட்டரி வேர் கம் அண்டர் த பிரிட்டிஷ் ரூல். ஆனா அவங்க மட்டுமே இந்தியா முழுமையா ஆட்சி செய்யல. அந்த டயத்துல பிரிட்டிஷ் கலோனியல் ரூல் ஒரு சைடும், அதே சமயத்துல வந்து 565 பிரின்சிலி ஸ்டேட்ஸ், சமஸ்தான அரசுகள் இருந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதுக்கோட்டை மட்டும் தனி சமஸ்தானமா இருந்திருக்கு, மற்றெல்லாம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருந்தது. அதே கேரளாவுல வந்து திருவிதாங்கூர் அப்படிங்கிற ஒரு சமஸ்தானமும், ஆந்திராவில் வந்து ஹைதராபாத்தும், காஷ்மீரும், இப்படி தனித்தனி சமஸ்தானங்கள் இருந்தது. இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷாருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டாலும் இவங்க தனியா தான் இயங்குறாங்க. இதுக்கு அடுத்தபடியா பாக்குறது வந்து இன்னும் சில பகுதிகள், குறிப்பா பாண்டிச்சேரி, மாஹி, காரைக்கால், ஏனம், இது வந்து பிரெஞ்சுக்காரங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. அது போலவே கோவா, டையூ, டாமன், இது போர்ச்சுகீஸுடைய கட்டுப்பாட்டு கீழே. அப்படின்னா இந்தியாங்கிற அந்த ஒரு நாடு ஒற்றை குடையின் கீழ் வரவே இல்லை. இந்தியா நெவர் கம் அண்டர் த சிங்கிள் அம்பர்லா, சிங்கிள் பொலிட்டிக்கல் அம்பர்லா. அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா. அதாவது இந்தியா எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படி சொல்றது வந்து வடக்கே இமயமலை சொல்லலாம், தெற்கே கன்னியாகுமரி சொல்லலாம், மேற்கே வந்து பல்ஜிஸ்தான் டெசர்ட் பாலைவனத்தை சொல்றோம், கிழக்கு வந்து சிட்டகாங்
டாக்காவில் உள்ள துறைமுகப்பட்டினம் டிட்டகாங் சொல்லலாம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா. இந்த இந்தியாங்கிற ஒரு பகுதி பிரிட்டிஷார் பேர்லயும் ஒண்ணு சேர்க்க முடியல. அப்பையும் பிரிட்டிஷார்கள் ஒரு 80% வச்சிருந்தாலும் மிச்ச பகுதிகள் தனித்தனியா இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்தியாங்கிற ஒரு நாட்டை முழுமையா பிரிட்டிஷாரால் கூட உருவாக்க முடியலங்கிறதா ரொம்ப முக்கியமானது. அரசியல் ரீதியா ஒருங்கிணைக்கப்படல. இப்ப சுதந்திரம் அடைஞ்ச போதுதான் இந்த முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்தியாவுடைய பிரிவினை. பாகிஸ்தான்கிற ஒரு நாடு உருவாகுது. இப்ப அதோட கேள்வி முக்கியமானது, இந்த பிரிவினைக்கு யார் காரணம்? இந்த பிரிவினைக்கு யார் காரணம்? 2வது கேள்விக்கு பதில் தேடும்போது நம்ம வரலாற்று ஆசிரியர்கள், இந்தியாவில் உள்ளவர்கள் பெரிய அளவுல யோசிக்காம சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தான் ஒரு நாடு உருவானதுக்கு காரணம் முகமது அலி ஜின்னா. அவரை மட்டுமே நம்ம வில்லனா சித்தரிச்சுட்டு மற்ற விஷயங்களை ஈஸியா கடந்து போறோம். ஆனா அது அவ்வளவு சரியா? முகமது அலி ஜின்னா மட்டும்தான் காரணமா? ஜின்னாவுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன? ஜின்னா இயல்பாலுமே ஒரு மதத்தை நம்பினவரா? ஜின்னா மதத்துக்காக ஒரு நாடு உருவாகணும்னு நினைச்சவரா? இது ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி வரும்பொழுது கொஞ்சம் வரலாற்று அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு திருப்பி பார்ப்போம். 1857 நீங்க எல்லாம் புரட்சி படிச்சிருப்பீங்க. சுதந்திர போராட்டம் படிச்சிருப்போம். முதல்ல சுதந்திர போராட்டம் அல்லது சிப்பாய் கழகம், இந்த மாதிரி பல பேர்ல நம்ம படிச்சிருப்போம். வட இந்தியாவில் நடந்தது. நடந்த இந்த நிகழ்வுல அந்த மூமெண்ட் 1857 to 58 வரை நடந்து ஃபுல்லா இட் வாஸ் கம்ப்ளீட்லி கிராக் டவுன். எவ்ரிதிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேம் டு அன் எண்ட். அதுக்கு பதிலாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நேரடியா பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் 90 இயர்ஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் ரூல் பண்ண போறாங்க. ஃபைன். இத பத்தி ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணி பல வரலாற்று ஆசிரியர் பேசியிருக்காங்க. குறிப்பா அதுல ஆர்சி மஜும்தார், நோட்டட் ஹிஸ்டோரியன் ஆர்சி மஜும்தார். அப்கோர்ஸ் ஆர்சி மஜும்தாரை பத்தி நிறைய, அதாவது ஹிஸ்டரி லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியணும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களாம் நிறைய அவருடைய ஒர்க்ஸ் பார்த்திருப்பாங்க. குறிப்பா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டோட்டல் இந்தியன் ஹிஸ்டரிய மல்டி வால்யூம் பப்ளிகேஷன்ஸ், கிட்டத்தட்ட 12 வால்யூம் இந்தியா அண்ட் இட்ஸ் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு இதுல பல்வேறு வகையில 12 வால்யூம் இந்தியாவுடைய வரலாற்றை ஏன்ஷியன்ட்ல ஆரம்பிச்சு மாடர்ன் வரை 12 வால்யூமா அதை தொகுத்து பாரதிய வித்யாபவனுடைய பப்ளிகேஷன்ல வெளியிட்டு இருக்காங்க. ஆர்சி மஜும்தார் எடிட்டராகவே இருந்திருக்காரு அந்த என்டையர் சீரீஸ் ஆஃப் வால்யூஸ்க்கு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்றாரு, சிப்பாய் மிட்டனியை பத்தி ரிசர்ச் பண்ணி அவர் ஒரு புக் எழுதுறாரு. சிப்பாய் மிட்டனி அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த மிட்டனியோட நேச்சரை பத்தி எழுதும் போது அவர் சொல்றாரு, முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பாயிண்ட் இங்க நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். ஒண்ணு both Hindus and Muslims joined together shoulder to shoulder to fight against the common enemy, that is British. இது ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்போ முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்றாக இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கட்டமைச்சிருக்காங்க. ஏன்னா மங்கள் பாண்டே தான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் துவங்கினதான் நம்ம பார்ப்போம் மீரட்ல. அதன் பிறகு அந்த புரட்சி டெல்லிக்கெல்லாம் போகும்போது அந்த பகதூர் ஷா, அந்த அரசரையே, அதாவது முகலாயருடைய கடைசி அரசரான பகதூர் ஷாவே தலைவராக நியமிச்சுட்டு கிட்டத்தட்ட அவர் மோர் தென் 70 years old. அவரை பெயரில் ஒரு தலைவராக வச்சுட்டு இந்துக்கள் சிப்பாய்கள்லாம் போராட்டத்தை முன்னெடுத்துறாங்க. அப்படின்னா என்னன்னா, முஸ்லீம்கள் தலைமையை ஏற்றுக்க தயாரா இருக்காங்க. இந்து முஸ்லீம்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியா இஸ் மியர்லி a geographical expression. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்தியா இஸ் மியர்லி a geographical expression. எப்ப? at the time of India 1857. at the time of 1857 சொல்லிட்டு சொல்றாரு, people of Bengali, people of Madarasi, people of Marathi, people of Punjabi never think that they are belonging to one nation. அப்படி சொல்ற. இங்க உள்ள ஒவ்வொரு மக்கள், வங்காள மக்களாகட்டும் அல்ல சென்னை மாகாண மக்களாகட்டும் அல்லது மராத்தியர்களாகட்டும் பஞ்சாபியர்களாகட்டும், இந்த காலகட்டத்தில் நாங்கெல்லாம் ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க நினைக்கவே இல்லையா. அப்ப இந்தியா என்பது ஒரு பூகோள இணைப்பு தானே தவிர மக்களுடைய மன இணைப்பு கிடையாது, அரசியல் இணைப்பு கிடையாது. நாங்கெல்லாம் ஒரு நாட்டுக்காரங்கன்னு நம்ம நினைச்சதே கிடையாது. இன்னைக்கு நமக்கு அப்படி கிடையாது. இல்ல, இன்னைக்கு கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கலன்னா, காவேரி தண்ணி கொடுக்கலாம், கர்நாடகா திட்டுறோம்.
மேகதாத்துல வந்து அணை கட்டக்கூடாதுன்னு சொல்றோம், இங்க இருந்து போராட்டம் அது மாதிரி அங்கேயும் போராட்டம் நடத்துறாங்க, இருக்குது பிரச்சனைகள் இருக்கு. ஆயினும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம், கர்நாடகாவில் உள்ள ஒரு பிளேயர் வந்து பவுலிங் பண்றாருன்னா நம்ம எல்லாம் ஆர்வமா கைத்தட்டி தான் பாக்குறோம். அங்க வந்து கர்நாடகாவா இல்ல தமிழ்நாட்டுக்காரரான்னு தெரியாது. அங்க வந்து உணர்வு எப்படி இந்தியன். அப்ப இந்த இந்தியன்கிற உணர்வு 1857 வரலங்கிறார். இதுதான் ஆர்சி மஜும்தார் வச்ச மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப இந்தியாங்கிற ஃபீலிங்கே 1857 கிடையாது. என்ன கேட்பாங்க, சார் 1857 ரிவோல்ட் ஒரு சக்சஸ் ஆயிருந்தா இந்தியாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒருவேளை சக்சஸ் ஆயிருந்துன்னா நம்ம இந்தியாங்கிற ஒரு நாட்டையே நம்ம பார்த்துருக்க முடியாது. 1857 இந்தியா அந்த ரிவோல்ட் சக்சஸ் ஆயிருந்துன்னா பஞ்சாப்னு தனி நாடா உருவாயிருக்கும். யாரும் தப்பா நினைக்க மாட்டான், இட்ஸ் ரியாலிட்டி. ஹிஸ்டோரியன் நான் ஒரு ஃபேக்டர் தான் பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இந்தியா சுதந்திரம் ஆயிருந்துன்னா தனித்தனி நாடுகளை தான் பார்த்துப்போம். அப்படி ஏன்னா பிரிட்டிஷாருடைய பார்வையில, குறிப்பா ஐரோப்பியர்களுடைய பார்வையில இந்தியா இஸ் நாட் எ சிங்கிள் நேஷன், இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி நேஷன். மெட்ராசிஸ், கர்நாடகிஸ், ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் பிகேம் த நேஷன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கல்ச்சர் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு. அப்படிதான் பார்த்தாங்க. அப்ப எப்படி இந்த ஃபீலிங் அட்ராக்ட் பண்ணப்பட்டது, எப்படி எடுக்கப்பட்டது, அதை பார்க்கணும்னா 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவானதுதான் இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மிக முக்கியமான விஷயம். அப்ப நேஷனலிசம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, நேஷனலிசம் இஸ் a kind of feelings, is a kind of feelings among the people, among the people. நமக்குள்ளது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட பிறகு 47ஆம் ஆண்டுல தான் அது ஒரு முழுமை பெறுது. குறிப்பாக காந்தி இந்திய சுதந்திர போராட்டத்துல பங்கேற்ற பிறகு 1920 பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு இயக்கமும் என்னவா மாறுது அப்படின்னா, இட் இஸ் டோட்டலி ஆர் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. தட் இஸ் நேஷனல் மூவ்மெண்ட் தட் பிகேம் த மாஸ் மூவ்மெண்ட். தேசிய இயக்கம் என்பது ஒரு மக்கள் இயக்கமாக மாற துவங்குகிறது அப்படிங்கிறத. சரி, இதெல்லாம் ஓகே. நம்ம பிரிவினைக்கு என்ன காரணம், நம்ம பிரிவினைக்கு என்ன காரணம் ஒரு கேள்வி கேட்கும்போது, இதோடைய ஆணிவேர்ல வந்து பல ஆணிவேர்கள் இருக்கு. முக்கியமா சர் சையத் அகமது கான் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து லீடிங் இன்டலெக்சுவல். அலிகார் இயக்கம், அலிகார் மூவ்மெண்ட 1875 துவங்கினவர் அவர் தான். அவர் அடிப்படையில ஒரு மதச்சார்பின்மை சித்தாந்தம் கொண்ட இந்து முஸ்லிம்களுக்காக ஒற்றுமைக்காக போராடிய ஒரு நல்ல மனிதர் அவர். ஆனால் அந்த மனிதர் தான் முதலாக மதம் தொடர்பான சில தூவங்களை அல்லது சில விதைகளை விதைத்து செல்கிறார். ஆரம்பத்தில் அவர் சொல்வார், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லோரும் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எல்லோரும் ஒரே நாட்டுல ஒரே மண்ணில் தான் வாழ்றோம், நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்ல வேறுபாடு இருந்தாலும் நம்மளுடைய உணர்வு ஒன்றானதுதான் அப்படி சொல்லி இந்து முஸ்லிம்கள் எப்போதும் ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னார். ஆனால் இந்த வார்த்தை 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட பிறகு மாறுது. ஏன் மாறுதுன்னா, சையத் அகமது கான் எப்படி பாக்குறாருன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிறது வந்து இந்துக்களின் காங்கிரஸ் அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா இந்துக்கள் நிறைய இருக்கிறார்கள், அதனால இந்த இயக்கமானது இந்துக்களின் இயக்கமாக மாறும். எனவே முஸ்லீம்கள் அதுல சேராதீங்கன்னு சொல்றாரு. நேரடியாக அறைக்குள் விடுங்க, நீங்க முஸ்லீம்களுக்கு அதுல போகாதீங்க. அது மட்டும் இல்ல, முஸ்லீம்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேற, இந்துக்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேற. முதல்ல சொன்னபோது சொன்னாரு, இன்ட்ரெஸ்ட் ஆர் காமன் போத் முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் அப்படி சொன்னவரு இப்ப என்ன சொல்றாரு, முஸ்லீம் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஆர் செப்பரேட், அதனால நமக்கும் அவங்களுக்கு ஒத்து வராது, நீங்க யாரும் போகாதீங்கன்னு சொல்லி அவரு ப்ரொபகேண்டா பண்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே காலத்துல பால கங்காதர திலக், பிஜி திலக் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரேட், ஐ ஷால் ஹேவ் இட் எல்லாம் சொன்னவர் இல்லவா. அவர் என்ன பண்றார், 2 முக்கியமான செலிப்ரேஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்றார். ஒண்ணு வந்து கணபதி ஃபெஸ்டிவல், 1893 கணபதி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற விழாவை மகாராஷ்டிராவில் செலிப்ரேட் பண்றார். 1895 சிவாஜி ஃபெஸ்டிவல், மன்னர் அந்த மராத்திய மன்னர் சிவாஜியோடைய
இத நினைவாக ஒரு திருவிழா கொண்டாடுறது. இதன் மூலம் இது வந்து அடிப்படையில திலகர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கலாச்சார விழா, இதன் மூலம் மக்களை நான் ஒருங்கிணைக்கிறேன் அப்படி சொல்றாரு. ஆனால் இதை எப்படி முஸ்லிம்கள் பாக்குறாங்கன்னா, இது இந்துக்களுடைய விழா, இது கலாச்சாரத்தின் வெளிப்பாடு அல்ல, இது இந்து கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ திலகரை நம்ம எங்கேயுமே நீங்க ஒரு கம்யூனலிஸ்டா நீங்க பார்க்க முடியாது. அவரை வந்து இந்துக்களுக்காக போராடினவர் அப்படின்லாம் பார்க்க முடியாது. பல நேரங்கள் அவர் ஆர்கனைஸ் பண்ண எல்லா இயக்கத்திலையும் முஸ்லிம்களா இருந்திருக்காங்க. ஆனாலும் வெரி அன்பார்ச்சுனேட்லி அவர் செலிப்ரேட் பண்ண இந்த விஷயம் முஸ்லிம்கள் வந்து அடையாளம் பண்ணும்போது இது இந்துக்களுக்கான செய்தியாக புரியப்பட்டது. இங்க ஒரு விரிசல் ஏற்படுது. இதுல இந்த விரிசல்ல மிக முக்கியமான ரோல் பண்றவங்க யாருன்னா பிரிட்டிஷர். அவங்க என்ன ரோல் பண்றாங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது. இதை நீங்க படிச்சிருக்கலாம், டிவைட் அண்ட் ரூல். இந்த டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கும் போது என்ன பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க, என்ன பண்றாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். 1857 ரிவோல்ட் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த ரிவோல்ட்ல பங்கேற்ற ஒரு கமாண்டர் சொல்வார். அவருடைய பேர் வந்து ஜெனரல் அவுட்ரம். அவருடைய பேரு ஜெனரல் அவுட்ரம். அவுட்ரம் என்ன சொல்றாருன்னா, இந்த 1857 ரிவோல்ட் என்ன அப்படி கேட்கும்போது, the revolt was Muhammadian conspiracy. சொல்லும்போது it was the Muhammadian conspiracy. அதாவது இஸ்லாமியர்கள் செய்த சதிதான் என்னது 1857 ஆண்டு புரட்சி. இந்துக்களுக்கெல்லாம் இதுல ஒன்றும் பெரிய ரோல் இல்லை. நம்ம யாரை பழி வாங்கணும், முஸ்லீம்களை தான் பழி வாங்கணும்னு சொல்றாரு. ஏன்னா முஸ்லீம்கள் தான் அந்த 1857 ரிவோல்ட்டை ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு சொல்லி. ஆனால் அதே பிரிட்டிஷார் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட பிறகு தங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறார்கள். அதற்காக பல சலுகைகளையும் அளிக்க முன்வருகிறார். அதுல முக்கியமான ஒன்றுதான் 1905 ஆண்டு ஏற்பட்ட வங்க பிரிவினை, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பாகிஸ்தான் உருவாக்குறதுக்கு முன்னே பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் உருவாகுது 1905. அதோடைய முன்னோடியும் சொல்லலாம், இல்ல ட்ரையல் வெர்ஷன் கூட சொல்லலாம். பாகிஸ்தானுடைய ட்ரையல் வெர்ஷன் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. இங்க வந்து பிரிட்டிஷார் கொடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஃபார் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் பெங்கால் வாஸ் டிவைடட் பிகாஸ் த பெங்கால் ப்ராவின்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ராவின்ஸ். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு what I should say the administrate as it is. So it is very better to effectively run the administration. That is what we can call the partition. Correct. அது சரிதான். நிர்வாகத்துக்காக நம்ம மாநிலங்களை பிரிக்கிற ஒண்ணு தவறு கிடையாது. ஆனால் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, முஸ்லிம்கள் அதிகமாக இருந்த பகுதியை கிழக்கு வங்காளம், முஸ்லிம்கள் அதிகமாக இருந்த பகுதியை கிழக்கு வங்காளம்னு, இந்துக்கள் அதிகமாக இருந்த பகுதியை மேற்கு வங்காளம்னு பிரிச்சாங்க. இது மூலம்தான் இந்துக்கள் முஸ்லிம்களை தனித்தனியா பிரிக்கிறாங்க அரசியல் ரீதியா. இது பிரிட்டிஷார் செய்த ஒரு மிகப்பெரிய சதி. இந்த நிகழ்வுக்காக தான் மிகப்பெரிய போராட்டங்கள் வங்காளத்துல, குறிப்பா கல்கத்தாவில் முன்னிறுத்தப்பட்டது. பல போராட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுல ரவீந்திரநாத் டாகூர் ஆர்கனைஸ் பண்ண போராட்டத்துல அவர் எழுதின ஒரு பாடல், ரொம்ப புகழ்பெற்ற பாடல், அமர் ஜோனார் பங்களா அப்படின்னு துவங்கும். அந்த பாடலுடைய வரிகள் அமர் ஜோனார் பங்களா. அந்த அதாவது பெங்கால் ஒற்றுமை, யூனிட்டி ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற அந்த மீனிங் இதுல இருக்கும். அந்த அமர் ஜோனார் பங்களாங்கிற பாடலை பாடிட்டு தான் அந்த வங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டங்கள் கல்கத்தா வீதிகளில் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த அமர் ஜோனார் பங்களாங்கிற இந்த பாடல் தான் 1971 ஆண்டு பங்களாதேஷ் விடுதலை அடைந்த பிறகு பங்களாதேஷுடைய தேசிய கீதமாக மாறுகிறது. அதாவது உலகத்திலேயே 2 நாட்டுக்கு தேசிய கீதத்தை எழுதின ஒரே ஒரு தலைவர் ரவீந்திரநாத் டாகூர் தான். அது வந்து இந்தியாவுக்கு ஒண்ணு, இன்னொன்னு பங்களாதேஷுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். அது 1905 வந்து வங்க பிரிவினைக்கு எதிராக எழுதப்பட்ட அமர் ஜோனார் பங்களா தான் இன்னைக்கு அவங்களுடைய நேஷனல் ஆந்தமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதோட நிலைமை என்னவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட தொடர்ந்து பல பிரச்சனைகள் அரசியல் ரீதியா முன்னெடுக்கப்படுது. முக்கியமா 1906 முஸ்லிம்களுக்குன்னு தனி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, முஸ்லிம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி, பிரிட்டிஷாருடைய ஆதரவோட. நவாப் சலிமுல்லா அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறார். இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு இவங்க பல்வேறு கோரிக்கைகளை அரசாங்கத்தில் முன்வைக்கிறாங்க.
அதன் அடிப்படையில் 1909 ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. அந்த சட்டத்தின்படி முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்படுகிறது. அதாவது செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறத பிரிட்டிஷார் கொடுக்குறாங்க. நீங்க இந்த 1909 சட்டம் மெண்டோ மார்லி ஆக்ட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதை நம்ம இப்ப ஸ்கூல் புத்தகங்களை பார்த்தீங்கன்னா மெண்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ்னு எழுதுவாங்க. இன்னைக்கும் வந்து வரலாற்று புத்தகங்கள் எவ்வளவு தவறா எழுதப்பட்டிருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மெண்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ், சீர்திருத்தம் அப்படின்னு அவங்க எழுதுவாங்க நம்ம ஸ்கூல் புத்தகங்களை. ஆனா அடிப்படையில் தவறான ஒரு நிகழ்வு. ஏன்னு கேட்டா, இந்த மெண்டோ மார்லி ஆக்ட் 1909 வந்த ஆக்ட் தான் முஸ்லிம்களுக்கு தனி தேர்தல் தொகுதி முறையை கொடுத்து பாகிஸ்தான்கிற ஒரு நாட்டுக்கான விதையே தூணுது வந்து இந்த சட்டம் தான். அப்படி இருக்கும்பொழுது இதை வந்து மெண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு சட்டம், அவ்வளவுதான். இது நல்லதே செய்யல, இந்தியாவுக்கு நல்லது செய்யாத ஒரு சட்டம். அப்படிதான் பார்க்க முடியுது. இப்படி நகருது. இப்படியே காலங்கள் கொஞ்சம் போகுது. முதல் உலக போர் நடக்குது. அதோடைய முடிவுல ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் போப்பாண்டவர் அப்படிங்கிற ஒரு தலைவர் இருக்காரு, நமக்கெல்லாம் தெரியும். அது போல முஸ்லிம்களுக்கும் ஒரு தலைவர் இருந்தார். அவர் தான் காலிஃபா. அந்த தலைவருடைய பேரு காலிஃபா. அந்த பதவியோட பேரு காலிஃபா. அது 1919 அந்த காலிஃபாங்கிற பதவியை பிரிட்டிஷார் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க. அப்படி டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் அதை எதிர்த்து இங்க எல்லாம் ஒரு இயக்கம் நடக்குது. அது கிலாபத் மூமெண்ட். அந்த கிலாபத் மூமெண்ட் இந்தியாவில் நடக்கும்பொழுது அந்த கிலாபத் இயக்கத்துக்கு காந்தியும் காங்கிரஸும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு இது ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்னு காந்தி நம்பினார். அதனால காந்தியும் காங்கிரஸும் இந்த கிலாபத் இயக்கத்துக்கு முஸ்லிம்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு கம்பாரிசனை கொண்டு வர விரும்புறேன். 2 தலைவர்களை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். ஒருவர் காந்தி, இன்னொருவர் முகமது அலி ஜின்னா. இந்த 2 தலைவர்களுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கிறதுனாலையும் 2 தலைவருடைய நோக்கமும் சில முக்கியமான இடத்துல இருக்கிறதுனாலையும் இவங்க 2 தலைவரையும் ஒரே தளத்துல இருந்து நான் கம்பேர் பண்றேன். என்னுடைய கணக்கீடுகள் சில நேரங்களில் தவறா கூட இருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய புரிதலுக்கு ஏற்றவாறு உங்கள்கிட்ட இவங்க 2 பேரையும் அறிமுகப்படுத்துறேன். இந்த முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானுடைய தந்தைன்னு அழைக்கப்படுபவர். மகாத்மா காந்தி இந்தியாவுடைய தந்தை. இப்போ இந்த 2 தலைவர்களையும் நம்ம பார்க்கிறோம். இந்த 2 தலைவர்களும் சமகாலத்துல வாழ்ந்தவர்கள். இருவரும் பிரிட்டன்ல பாரிஸ்டர் சட்டம் பெற்றவர்கள். வக்கீலுக்கு படிச்சு வக்கீல் அந்த சட்டம் வந்து பெற்றவங்க. யாரு? இந்த முகமது அலி ஜின்னாவும் நம்ம காந்தி. 2 பேருக்கும் ஆங்கில அறிவு ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனால் 2 பேர்லயும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, காந்திக்கு ஆங்கில அறிவு இருந்தது, ஆனால் அதை வந்து இந்திய மனநிலையோடு சிந்தித்தார். முகமது அலி ஜின்னா ஆங்கில அறிவோடு அதை இந்தியாவுக்கும் கொண்டு வந்து இந்தியாவை முழுவதும் ஆங்கிலமயமாக்க வேண்டும் என்று நினைத்தார். 2 பேரும் பாரிஸ்டர் சட்டம் பெற்றிருந்தாலும் காந்தி என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரபு சார்ந்த சிந்தனைகளை முழுமையாக நம்பினார். ட்ரெடிஷனல் பிலீஃப்ஸ்ல அவர் ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஆனால் முகமது அலி ஜின்னா முழுக்க முழுக்க ஒரு மாடர்னைஸ்டு மேன். நவீனத்துவத்தை, அறிவியலை, மேற்கத்திய நாகரிகத்தை முழுமையாக நம்பியவர். காந்தி ஆங்கிலத்தை படித்தாரே தவிர ஆங்கிலத்தின் மீது காந்திக்கு எந்த விதமான மோகமும் இல்லை. ஆனால் முகமது அலி ஜின்னாவுக்கு மிகப்பெரிய காதல் ஆங்கில மொழி மீதும் ஆங்கில கலாச்சாரத்தின் மீதும் மேற்கத்திய நாகரிகத்தின் மீதும் இருந்தது. காந்தி தான் சார்ந்திருந்த மதத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர், கடவுள் நம்பிக்கை கொண்டவர். முகமது அலி ஜின்னா கடவுள் நம்பிக்கை ஏற்றவர். இஸ்லாத்துடைய எந்த நடைமுறை விதிகளையும் ஏற்றவர் அல்ல முகமது அலி ஜின்னா. அனைத்து நடைமுறைகளையும் அனைத்து நடைமுறை விதிகளையும் நிராகரித்தவர். 5 முறை தொழுதவர் அல்ல. கட்சிக்கு புனித யாத்திரை மேற்கொண்டவர் அல்ல. அல்லது இஸ்லாத் தடை செய்த விஷயங்களை செய்யாமல் இருந்தவர் அல்ல. இஸ்லாத் எதெல்லாம் தடை செய்தோ அதை எத்தனை செய்தார். குரானை மட்டுமே நம்பினவர் அல்ல. குரான்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் நிராகரித்தவர் முகமது அலி ஜின்னா.
ஆனால் மதத்தை நம்பின காந்தி இந்த தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமைக்காக போராடினார். மதத்தை நிராகரித்த முகமது அலி ஜின்னா தங்கள் மக்களுக்கு, அவரே சொன்ன வார்த்தை, தன் மக்களுக்காக, அதாவது இஸ்லாமியர்களுக்காக தனியாக ஒரு தேசம் என்று விரும்பினார். இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு முரண்பாடு. இப்போ இந்த முரண்பாட கூட நம்ம பிரயாணம் செய்யறோம். ஜின்னா என்ன பண்றா, ஜின்னா பத்தி சொன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன பண்றாருன்னா, அவருடைய பாரிஸ்டர் இதெல்லாம் முடிச்சுட்டு 1896 இந்தியாவுக்கு திரும்புறாரு. திரும்பினோட காங்கிரஸ்ல தான் அவர் வந்து உறுப்பினரா இருக்காரு. நல்லா பாகிஸ்தான் உருவாக்குன தலைவர் காங்கிரஸ்ல உறுப்பினரா இருக்காரு. அவருக்கு வந்து கோபாலகிருஷ்ண கோகலேயோட சித்தாந்தங்கள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே தான் மகாத்மா காந்தியோட பொலிட்டிக்கல் குரு. சரியா? ஜின்னா காந்தி வரதுக்கு முன்னாடி ஜின்னா வந்து காங்கிரஸ் சீனியரா இருக்காரு, சீனியர் மோஸ்ட் மெம்பர் எங்க காங்கிரஸ்குள்ள. அப்புறம் முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கிறாங்க. முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கும் பொழுது அதை வந்து நிராகரிச்சார். காங்கிரஸ் தான் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கான இயக்கம், அப்புறம் ஏன் முஸ்லிம்களுக்குன்னு தனியான ஒரு கட்சி, அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லி அதை நிராகரிச்சார். முஸ்லீம் லீக்கு தேவையில்லைன்னு சொன்னவர் ஜின்னா. ஆயினும் கூட 1913 முஸ்லீம் லீக்ல வந்து அவங்க நண்பர்கள்லாம் வலியுறுத்தினால ஒரு மெம்பர்ஷிப் ஆகிட்டாரு தவிர தொடர்ந்து காங்கிரஸ்குள்ள தான் இருந்தார். அவர் என்ன சொல்லுவாரு, முஸ்லீம்கள் வந்து மேற்கத்திய கல்வியை பெறுங்கள், மேற்கத்திய கல்வியை பெறுவது மூலம் தான் முஸ்லிம்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், மேற்கத்திய அறிவியல் சித்தாந்தங்களை நம்புங்கள், அப்பதான் முஸ்லிம்கள் வாழ்க்கையில முன்னேற முடியும், அதை விடுத்து வந்து தேவையில்லாத அந்த குரானுடைய சில கட்டுப்பாடுகள் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய போதனைகள் இருக்கும். அவருடைய அடிப்படை சித்தாந்தங்கள், அதாவது இஸ்லாத்துடைய அடிப்படை சித்தாந்தங்கள் எதையுமே அவர் நம்பினவர் கிடையாது. ஆனால் காந்திக்கும் ஜின்னாவுக்கும் எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, 1919 இந்த கிலாபத் இயக்கம் துவங்குச்சுன்னு சொன்னல்லவா, அதுல காங்கிரஸ் வந்து காந்தியும் காங்கிரஸும் கிலாபத் இயக்கத்தை ஆதரிச்சாங்கல்ல, அதை வந்து ஜின்னா கண்டிக்கிறார். ஜின்னா என்ன கண்டிக்கிறார்னா, இந்த மாதிரிலாம் இந்த இயக்கமே தப்புங்கிறது, கிலாபத் இயக்கமே தப்பு, முஸ்லிம்கள் தேவையில்லாம போராடுறாங்க, அதுக்கு ஏன் போய் காந்தி சப்போர்ட் பண்றாரு, காந்திக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, முஸ்லிம்கள் தான் 10ஆம் பசலித்தனமா செயல்படுறாங்கன்னா காந்திக்கு எங்க போய் புத்தின்னு கேட்கிறாரு முகமது அலி ஜின்னா. இதோட விடல, 1920 மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை காந்தி முன்னிலைப்படுத்தினதை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப எல்லாருமே சொல்ற, காந்தி வந்து அகிம்சையை விரும்பினார் அப்படி சொன்னாலும் கூட, காந்தி அகிம்சையை விரும்பினார், அகிம்சைவாதி தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதே சமயத்தில் அவர் முன்னிலைப்படுத்தின ஒவ்வொரு இயக்கங்களும் வலிமையானது, அரசாங்கத்தையே பதம் பார்க்கக்கூடியது. அப்பேற்பட்ட மனிதர் அவர் ஒரு இயக்கத்தை முன்னிலைப்படுத்துறார், தட் இஸ் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இப்ப நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படி சொல்லும் பொழுது, we do not cooperate with the government, அரசாங்கத்தோட ஒத்து போறது இல்லை, எந்த ஒத்தும் போக மாட்டோம், அரசாங்கம் ஒண்ணு சொன்னா நாங்க வேற எதாவது செய்வோம் அப்படி சொல்லக்கூடியதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்போ காந்தி இந்த மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணோன்னே ஜின்னா கேட்கிறார், இது அடிப்படையில தவறான ஒரு செயல், பிரிட்டிஷாருக்கு எதிராக செயல்படக்கூடாது, குறிப்பா நமக்கு என்ன குறை இருந்தாலும் பிரிட்டிஷார்ட்ட அதை வந்து கோரிக்கை வைப்போம், அது இல்லாம வந்து நாங்க அரசாங்கத்தையே மதிக்க மாட்டேன், நான் அரசாங்கத்துக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்து அடிப்படையில அநாகரிகமான விஷயம். எனவே நான் இந்த இதை ஏற்க மாட்டேன், காந்தி தவறான வழிகள் செல்கிறார் அப்படி சொல்லிட்டு அப்பதான் காங்கிரஸ் விட்டு வெளியேறாரு ஜின்னா. அதன் பிறகுதான் முஸ்லீம் லீக்ல முழு மூச்சா ஈடுபடுறாரு அப்படிங்கிறத பார்க்க. இதுக்கப்புறம் போராட்டங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. இப்படி நடந்துகிட்டு இருக்க காலத்துலதான் முக்கியமா 1930 32 வரை வட்டமேஜை மாநாடுகள்னு ஒண்ணு நடக்குது. அந்த வட்டமேஜை மாநாடுகள்ல இது முஸ்லிம்களோட சார்பாக ஜின்னா பங்கேற்கிறார். ஜின்னா பங்கேற்கிறார தவிர அவருடைய கோரிக்கைகளை எதுவும் பிரிட்டிஷ்காரங்க ஒன்றும் பெருசா காது கொடுத்து கேட்கல. அதனால என்ன பண்ணிடுறாரு, லண்டன்ல தங்கிறாரு ஜின்னா. நான் இனிமே இந்தியாவுக்கு வரல, நான் முஸ்லிம்களுக்காகவும் போராடவில்லை, பிரிட்டிஷ்காரங்களும் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு வேணா காந்தியை எடுத்து என்னால அரசியல் பண்ண முடியாது,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அங்கே செட்டில் ஆகி வக்கீல் தொழிலை தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சார். யாரு? முகமது அலி ஜின்னா 1932 பிறகு 35 வரை இந்தியாவுக்கு வரல. அப்படியே நான் செட்டில் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். என்ன இதுக்கிடையில என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1930 ஒரு கவிஞர், புகழ்பெற்ற கவிஞர், தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்குலாம், முகமது இக்பால், நேம் வந்து முகமது இக்பால், was the noted and remarkable poet in India. நிறைய போயம் எழுதியிருக்காரு. மகாகவி பாரதி போல அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நிறைய எழுதினவர் தான். அவருடைய ஒரு புகழ்மிக்க பாட்டு தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய பாட்டு, சாரே ஜெஹான் சே அச்சா ஹிந்துஸ்தானி ஹமாரா அப்படிங்கிற பாட்டு. அது என்னன்னா, நம்ம பாரதியுடைய பாடல் மாதிரிதான், பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படி சொல்லக்கூடிய அந்த பொருள் தான் முகமது இக்பால் சொன்ன அந்த ஜாரே ஜெகான் சே ஆச்சா ஹிந்துஸ்தானி ஹமாரா. ஃபைன். இந்த பாடலை எழுதிய முகமது இக்பால் 1930 ஒரு மிக முக்கியமான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குகிறார். அந்த சித்தாந்தத்துக்கு பேருதான் பாகிஸ்தான், த கான்செப்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஒரு கான்செப்ட், அந்த கருத்துருவாக்கத்தை முகமது இக்பால் வந்து உருவாக்குறார் 1930. அதன்படி செப்பரேட் ஹோம்லேண்ட் ஃபார் முஸ்லிம், அதான் அதோடைய பொருள். இஸ்லாமியருக்கு தனி நாடு வேணும். இதற்கு விளக்கம் வந்து ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ரஹமத் அலி, அவர் ஒரு முஸ்லீம், 1933 ஒரு சீரியஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எழுதுறார், என்டைட்டில்டு நவ் ஆர் நெவர் அப்படிங்கிற டைட்டில் எழுதுறார். அதுலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே கொடுக்குறாரு. பாகிஸ்தான்ங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்கு, லேண்ட் ஆஃப் பியூர், புனித மண் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்து, இந்த பாகிஸ்தான்ங்கிற வார்த்தைக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் மீனிங் கொடுக்குறாரு. கொடுத்து ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுறா. அந்த ஆர்டிகல் ஒரு சில கலெக்ஷனை தான் ஜின்னா கிட்ட கொண்டே காட்டுறாரு. எப்பன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது 32 பிறகு 33 பிறகு அவர் இந்தியாவுக்கு வரல, கொஞ்ச நாள் செட்டில் ஆயிட்டாங்க லண்டன்லயே. அப்படி செட்டில் ஆயிருந்தவரை ஒரு மீட்டிங்ல ஒரு பார்ட்டியில கலந்துகிட்டவரை இந்த ரஹமத் அலி பார்த்து, இது மாதிரி நான் எழுதியிருக்கேன் ஆர்டிகல், இது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், கருத்து சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆர்டிகலை வாங்கி ஒரு 4 பக்கம் பெறட்டு தூக்கி அப்படியே ரஹமத் அலி கொடுத்து, நீங்க வந்து அதாவது இல்லாத ஊருக்கு போகாத வழியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, தூக்கி போடுங்க, இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னா. என்ன சொல்றீங்க, நான் ஒரு தனிநாடு தானே கேட்கிறேன், நம்ம மக்களுக்காக நம்ம தனிநாடு கேட்கிறேனே. என்ன சொல்றான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, தூக்கி போடுங்க, இதெல்லாம் நடக்காது, தூக்கி போடுங்க. இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கவனிக்க வேண்டிய விஷயம், 1929 முகமது அலி ஜின்னா என்ன பண்றாருன்னா 14 அம்ச கோட்பாடுன்னு ஒண்ணு உருவாக்குறாரு. அதை வெளியிடுறாரு, 14 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வெளியிடுறாரு. அதுல முஸ்லிம்களுடைய ரைட்ஸை பத்தி பேசுறாரு. முஸ்லிம்களுடைய ரைட்ஸை பத்தி பேசக்கூடிய அந்த ஜின்னா தனிநாடு வேணும், முஸ்லிம்களுக்குன்னு ஒரு தனிநாடு வேணும் கேட்கவே இல்லை. 1940 வரை ஜின்னாவுடைய இதயத்தில் இஸ்லாமியருக்கு ஒரு தனிநாடு வேண்டும் என்ற ஒரு கருத்துருவாக்கம் இல்லவே இல்லை. அதனாலதான் ரஹமத் அலி கொடுத்த ஆர்டிகளை தூக்கி அப்படியே போட்டார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து மதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு நாட்டை உருவாக்காதீங்க பார், மதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு மக்களை மையப்படுத்தாதீங்க பார், நீங்க எது வேணாலும் செய்யுங்க, that should be based on your logic or science. ரிலீஜியன்ங்கிறது ஒரு தனிப்பட்ட அஃபேர்ஸ், நீங்க அதை பின்பற்றலாம் போல, அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் நீங்க அதை வந்து பொதுமைப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் ஜின்னாவுடைய ஆர்குமெண்ட். இப்போ இப்படி இந்த சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னா, முகமது இக்பால் வந்து இந்த தான் உருவாக்குன இந்த கருத்துருவாக்கத்தை நடைமுறைப்படுத்துறது வந்து ஒரே ஒரு ஆளால தான் முடியும், அது முகமது அலி ஜின்னாவால தான் முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து நேரா லண்டனுக்கு போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வராங்க. 35 இறுதியில தான் அவரை கொண்டு வராங்க. நீங்க வந்தே தீரணும், நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்டுக்கிறோம், முஸ்லீம் லீக் உங்களுக்காக இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க சுட்டு விரல் அசைவுக்காக காத்து கொண்டு இருக்கிறது முஸ்லீம் லீக் அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஜின்னா 35 இறுதியில இந்தியாவுக்குள்ள வர்றார். மீண்டும் அரசியல் போராட்டங்களை முன்னிலைப்படுத்துகிறார். அப்படி முன்னிலைப்படுத்துகின்ற இந்த காலகட்டத்துலதான் 1937 தேர்தல் நடக்குது. அதுல 2 மாகாணங்கள்ல முஸ்லிம் லீக் வந்து வெற்றி பெறுகிறது.
அப்படிங்கிறதை பார்க்குறோம். மிச்ச அனைத்து மாகாணங்களையும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறுது. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ 1940 தான் என்ன பண்ணுது, முஸ்லீம் லீக் வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றாங்க. என்னன்னா, டூ நேஷன் தியரி, வாட் வி கேன் கால் டூ நேஷன் தியரி, இரட்டை நாடு கோட்பாடு. தட் இஸ் பாகிஸ்தான் ஃபார் முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ்தான் ஃபார் ஹிந்துஸ். இதுதான் அவர் சொன்ன விஷயம். இதுல இருந்து ஜின்னா என்ன பண்றார், இந்த போராட்டத்தை வந்து முழுமையா முன்னெடுக்கிறார். அப்போ முக்கியமா வந்து காந்தி வந்து இந்த பிரிவினையை கடுமையா எதிர்க்கிறார், பிரிவினை வேண்டாம் அப்படிங்கிற. அதற்காக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுது. ஆனா எந்த பேச்சுவார்த்தைகளும் ஜின்னா வளைஞ்சு கொடுக்க தயாராகவே இல்லை. ஒரு கட்டத்துல பிரிட்டிஷார் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வரும்போது ஜின்னா என்ன சொல்லிடுறாருன்னா, நான் முஸ்லிம்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஐ எம் ரெப்ரசன்டிங் முஸ்லிம். காந்தி ஹிம்செல்ஃப் அக்னாலஜ்ட் he representing the Hindu community. அப்படின்னா உட்கார்ந்து பேசுவோம். நான் முஸ்லிம்களுக்கானவன், காந்தி இந்துக்களுக்கானவர் அப்படின்னு ஒத்துக்கிட்டார்னா நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். இந்த மதச்சார்பின்மை அது இதெல்லாம் பேசுறாருந்தா வேண்டாங்கிறார். தொடர்ந்து ஒரு பெரிய சதியை தீட்டினார். காந்திய இந்துங்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள தள்ளணும். காந்தி இறந்த போது ஜனவரி 30, 1948 காந்தி இறந்த போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தங்களுடைய இரங்கல் குறிப்பை சொன்னாங்க. நேரு சொன்னாரு, இந்தியாவுடைய ஒளிவிளக்கு அணைந்து விட்டதுன்னாரு. வின்சென்ட் சர்ச்சில் சொன்னாரு, எங்களுடைய எதிரியாக இருந்தாலும் எங்களை நாங்கள் பாதுகாத்து வைத்திருந்தோம், ஆனால் உங்கள் நாட்டுக்காக போராடியவர்களை 6 மாதத்துக்குள்ள நீங்க அழிச்சிட்டீங்களேயான்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா முகமது அலி ஜின்னா என்ன சொன்னாரு, ஒரு நல்ல இந்து இறந்து போனார். காந்தியுடைய மரணத்துக்கு அவர் கொடுத்த இரங்கல், ஒரு நல்ல இந்து இறந்து போனார். தொடர்ந்து அவர் ஒரு இந்துவாக, ஒரு மத சார்புடைய மனிதனாகவே ஜின்னா பார்க்க விரும்பினார். அதான் அவர் மரணத்துல கூட அவர் அதுதான் சொன்னார். சரி, அப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்போ 1947 மார்ச் மாசத்துல நம்முடைய கடைசி கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்க இருந்தவர் லார்டு மவுண்ட் பேட்டன். இந்த லார்டு மவுண்ட் பேட்டன் பிரிட்டிஷ் பிரதமரை சந்திக்கிறார், கூப்பிட்டு இருக்காங்க. சந்திச்சு அவர்கிட்ட பேசுறாங்க. அப்ப சொல்றாரு பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி அப்படிங்கிறவர் சொல்றாரு, நீங்க வந்து இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா போய் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்து வந்துருங்க, அதான் உங்க வேலை அப்படின்னு. ஆனால் லார்டு மவுண்ட் பேட்டன் முடியாதுங்கிறார். இது முடியாது நேரடியாக சொல்லாம எனக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே. கடைசியில மவுண்ட் பேட்டன் சொல்றாரு, நான் என்ன முடிவு எடுக்கணும் அந்த முடிவை பிரிட்டிஷ்காரங்களுக்கு கூட நான் தெரியப்படுத்த மாட்டேன், நான் சுதந்திரமா முடிவெடுக்கணும், அதுக்கு எனக்கு அனுமதி வேணும். அப்பதான் பிரதமர் கேட்பாரு, நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அரசர்கள் எடுக்கக்கூடிய முடிவோட உயர்ந்ததா அப்படின்னு கேட்பாரு. நிச்சயமாக. அப்ப மவுண்ட் பேட்டன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய முடிவுகளே இறுதியானது, நான் எடுக்கும் முடிவுகளுக்காக யாரிடமும் எந்த விதமான அனுமதியும் கோர வேண்டியது அவசியம் இல்லை, அந்த மாதிரி. சோ absolute freedom should be given to me. I never responsible to any person for my actions. இப்படி சொன்னதுனால இந்த சுதந்திரத்தை கொடுத்து லார்ட் மவுண்ட் பேட்டன் நீங்க போய் எப்படியே முடிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்தியாவில என்ன பிரச்சனை இருக்கு. லார்டு வேவல் அவர் தான் இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரலாக இருந்தார். மவுண்ட் பேட்டன் கொண்டாந்து பொறுப்பு ஒப்படைக்கிறார், நீங்க அடுத்த கவர்னர் ஜெனரல் இந்தாங்க பொறுப்பெல்லாம் பிடிங்கன்னு சொல்லி பொறுப்புகளை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சொல்றாரு, அவரு மனசுக்குள்ள நினைச்சுப்பாரு, அப்பா நான் விடுதலை அடைஞ்சிச்சேன், நீ மாட்டிக்கிட்ட, எப்படி சமாளிச்சுட்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. அதுல நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவர் ஒப்படைக்கிறார். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒப்படைச்சு இதெல்லாம் பாத்துங்க, இதெல்லாம் இருக்குது, நீங்க பார்த்து நேர நீங்க பேசுங்க, இதெல்லாம் இது என்ன பண்ணணும் பண்ணுங்கன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெரட்டுறாரு. அந்த ரெக்கார்ட்ஸ் பெரட்டும் போது ஒரு ரெக்கார்டை பாக்குறாரு. அந்த ரெக்கார்ட்ல ஒரு பஞ்சாபுடைய கவர்னர் ஒரு லெட்டர் எழுதுறாரு கவர்னர் ஜெனரலுக்கு. பஞ்சாபுடைய கவர்னர், பஞ்சாப் மாநிலத்துடைய கவர்னர் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு வேவலுக்கு. என்ன லெட்டர் எழுதுறாருன்னா, இங்க ஒரு வன்முறை ஏற்பட்டிருக்கிறது, இதை அடக்க வேண்டும் சொல்லி. அந்த வன்முறை எப்படி ஏற்பட்டது அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை அவர் வந்து ஒப்பிட்டு சொல்றாரு. என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டா, அதாவது வந்து ஒரு நாள் ஒருத்தருடைய தோட்டத்துல ஒரு மாடு ஒருத்தருடைய தோட்டத்துல போய் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.
அந்த ஓனர் வந்துட்டாரு, அந்த மாட்டை வந்து விரட்டுறாரு. ஆகா, இது யார் மரத்துல, ஏன் நம்ம வீட்டு தென்னை மரத்துல இந்த தோப்புல மேயுது அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி வெளியில கொண்டு போகும்போது அந்த மாட்டை காண சொல்லி ஒரு முஸ்லீம் தேடி வர்றாரு. மாட்டை விரட்டினவர் வந்து ஒரு சீக்கு, ஆனா மாட்டை காண தேடினவர் வந்து ஒரு முஸ்லீம் ஓனர். பார்த்தோன்னே இந்த அந்த அந்த நிலத்துடைய உரிமையாளர் என்ன சொல்றாரு, இது உன்னுடைய மாடா அப்படின்னு. ஆமா, என்னுடைய மாடுதான் அப்படின்னு. என் தோட்டத்துல மாடு நுழைஞ்சதே தப்பு, ஆனா ஒரு முஸ்லீம் மாடு நுழைஞ்சது அதோட மன்னிக்க முடியாத தவறு அப்படி சொல்லி அவரோட வன்மை சண்டையில ஈடுபடுறார். பக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் 2 பேருக்கும் ஆதரவாளர் வர்றாங்க. மிகப்பெரிய வன்முறை நடக்குது. கிட்டத்தட்ட அன்னைக்கு பொழுது சாயிரத்துக்குள்ள 75 பேர் கொல்லப்படுகிறார்கள் அந்த வன்முறையில். சாதாரண நிகழ்வு. இப்படி பல நிகழ்வு நடக்கிறது, பல்வேறு நிகழ்வு நடக்குது. இது எங்க ஆரம்பிச்சது அப்படி கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 16, 1946 இந்த முகமது அலி ஜின்னா வந்து என்ன பண்றாரு, கால் ஃபார் டைரக்ட் ஆக்ஷன் அப்படி சொல்லக்கூடிய நேரடி நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்படி அவர் அழைப்பு விடுத்தது அது என்ன நோக்கம், அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ சிறுபான்மையில் உள்ள இந்துக்களை தாக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மறைமுக நோக்கம். அந்த டைரக்ட் ஆக்ஷன் ஆகஸ்ட் 16 ஆரம்பிச்சதுல இருந்து முஸ்லிம்கள் எங்க சிறுபான்மையில் இருக்கக்கூடிய இந்துக்களையோ மற்றவங்களே தாக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்துக்கள் எங்க பெரும்பான்மையினர் இருக்காங்களோ அவங்க முஸ்லிம்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து பிபிசில வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி தயார் பண்ணியிருக்காங்க, அதாவது பார்ட்டிஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் அப்படிங்கிற தலைப்புல. அதுல பாத்தீங்கன்னா எப்படி வன்முறை ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீடைல்டா அதை விவரிச்சிருக்காங்க. அப்போ பரஸ்பரம் இதுல யாரு குற்றவாளி யார் நிரபராதி சொல்ல முடியாது. இந்துக்கள் சிறுபான்மை இருக்கிற இடத்துல முஸ்லிம்கள் வந்து இந்துக்களை தாக்குறாங்க, இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல முஸ்லிம்களை போய் சிறுபான்மை இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் தாக்குறாங்க. பெண்கள் மிக கடுமையா தாக்கப்பட்டார், சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பொழுது மகாத்மா காந்தி டெல்லியில இல்ல, அவர் வங்காளத்துல நவகாளி அப்படிங்கிற இடத்துலதான் அவர் இருந்தார். அங்க இந்து முஸ்லிம்களுக்கான போராட்டத்தை அடக்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருந்தார். மவுண்ட் பேட்டன் தான் சொன்னாரு, மேற்கு பகுதியில போராட்டங்கள் அதாவது வன்முறைகள் ஏற்பட்டிருக்கிறது, மத வன்முறைகளை அடக்குவதற்காக நான் அங்கு ஒரு இராணுவத்தை அனுப்பியிருக்கிறேன். கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள மத வன்முறையை அடக்குவதற்காக ஒற்றை இராணுவத்தை, ஒன் மேன் ஆர்மியை அனுப்பியிருக்கிறேன். அவர்தான் மகாத்மா காந்தி சொன்னார். சோ மகாத்மா காந்தி திட்டவட்டமா ஒரு விஷயம் சொன்னார், இந்த பிரிவினை, இந்த பார்ட்டிஷன் அப்படின்னு சொன்னால், இந்த பிரிவினை என்பது என்னுடைய உயிரற்ற உடல் மீது அல்லது என்னுடைய சடலத்தின் மீதுதான் நகர்த்தப்பட வேண்டும். The partition can take place only lifeless of my body. என்னுடைய சடலத்தின் மீதுதான் பிரிவினை நிகழ்த்தப்பட வேண்டும் என்று தவிர என்னுடைய நான் வந்து என்ன சொல்றது, உயிரோடு இருக்கும்போது இந்த பிரிவினைக்கு இடமே கிடையாது. அப்படி சொன்ன காந்தி தான், அந்த காந்தி சொன்னதுனால அப்படி சொன்னவர் தான். ஆனால் வேற வழியின்றி அவரும் இந்த பிரிவினை ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு இடத்துல மவுண்ட் பேட்டன் போய் சொல்வார், என்ன சொல்றாருன்னா, ஜின்னாவுக்கு என்ன வேணும், பதவி தானே வேணும், பாகிஸ்தான் தானே கேட்கிறாரு, நாங்க என்டையர் இந்தியாவை அவர்கிட்ட கொடுக்குறோம், இந்தியா முழுவதையும் அவர்கிட்ட கொடுத்துறோம், அவரே ஆட்சி செய்ய சொல்லுங்க, அவரே தலைவராக இருக்க சொல்லுங்க, அவரே பிரதமராக இருக்க சொல்லுங்க, ஆனா நாட்டை பிரிக்க வேண்டாம். ஆனால் இதுக்கு நேருவோ பட்டேலோ உடன்படவில்லை. ஏனென்றால் அவங்க சொன்ன விஷயம் வந்து, நாங்கள் இந்த தேசத்துக்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறோம், இந்த தீர்வு வந்து சரியான தீர்வு அல்ல அப்படிப்பாங்க. ஆனா காந்தி வந்து பிரிவினை தவிர்ப்பதற்கு ஜின்னா கிட்ட நாட்டை ஒப்படைச்சிடலாம்னு சொல்லுவார். ஆனா ஜின்னா எந்த அளவுலையும் காம்ப்ரமைஸ்ட் ஆகவே இல்லை. எனக்கு பிரிவினை வேணும், பிரிவினை தான் எனக்கு தீர்வு. ஜூன் 3 1947 மவுண்ட் பேட்டன் அறிவிக்கிறார் இந்தியாவுடைய சுதந்திர சம்பந்தமான விஷயங்களை. அப்பதான் வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய, அந்த பிரிவினையை உருவாக்கக்கூடிய விஷயத்தை அறிவிக்கிறார். இதன்படி கிழக்கு வங்காளம், மேற்கு பஞ்சாப், பல்சிஸ்தான், சிந்து மாகாணம் இது எல்லாம் நிறைஞ்சதுதான் பாகிஸ்தான்.
மிச்சம் உள்ள பகுதிகள் இந்தியா. 565 சமஸ்தான அரசுகளும் இந்தியாவோட அல்லது பாகிஸ்தானோட இணைந்து கொள்ளலாம் என்று மவுண்ட் பேட்டன் அறிவிக்கிறார். இதன் பிறகு ஜூன் 3ஆம் தேதி அறிவிக்கப்படுது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுதலைன்னு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கிடையில ராட்கிளிஃப் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் அவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள எல்லைகளை வரையறை செய்கிறார். எல்லைகளை வரையறை செய்யறாருன்னா என்னன்னா, அவர் ஒரு டெல்லியில ஒரு ஆபீஸ் கொடுத்தாங்க, மேப் கொடுத்தாங்க அவர் கையில. இந்த மேப் வச்சுட்டு ஒரு கோடு மட்டும் போட்டு கொடுங்க, மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோன்ட்டாங்க. ஆனா அதுக்கு ராட்கிளிஃப் ஒத்துக்கல. நான் எல்லா இடங்களும் பார்த்து எதை எங்கெங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு, அதை யாருக்கு எதை ஒப்படைக்கிறதுங்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுங்கிறார். ஆனா அவங்க யாரும் ஒத்துக்க தயாரில்லை. நீ கோடை மட்டும் போடுங்க, மற்றதை நாங்க பாத்துக்கணும். இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிவினையின் போது ஒரு மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்டது. பஞ்சாப் மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்டது, கிழக்கு பஞ்சாப், மேற்கு பஞ்சாப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தையே 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஏன்னா கோடு எங்க போகுது தெரியாது, ஒரு கிராமத்துக்குள்ளேயே கோடு போகுது. கிராமம் 2ஆ பிரிக்கப்படுது. இன்னும் ஒரு படி போய் ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுவார், ஒரு வீடு பிரிவினைக்கு உள்ளாக்கப்பட்டது, அதனுடைய தலைவாசல் இந்தியாவாக இருந்தது, அதனுடைய பேக்யார்டு கொல்லைப்புறம் பாகிஸ்தானாக மாறியது. அப்படி என்று சொன்னால் ஒரு 2 மாசத்துக்குள்ள ஒரு ஒரு வீட்டினுடைய பிரிவினையே பல ஆண்டுகள் நீடிக்கிற போது ஒரு நாட்டினுடைய பிரிவினை 2 மாசத்துக்குள்ள எப்படி சாத்தியப்பட வேண்டும்? சாத்தியப்பட முடியாது. அரசு ஊழியர்கள் பிரிக்கப்பட்டார்கள், அரசு தொடர்பான அசையும் அசையா சொத்துக்கள் பிரிக்கப்பட்டது. மக்கள் இந்தியாவில் வாழ வேண்டுமா அல்லது பாகிஸ்தானில் வாழ வேண்டுமா? குறுகிய காலத்துக்குள்ள அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். விளைவு, உலகத்தில் மிகப்பெரிய அகதிகள் உருவானார்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் மிகப்பெரிய மைக்ரேஷன். இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய மைக்ரேஷன் நடந்தது. பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கிருந்து அங்கிருந்து இங்கு வந்தாங்க. குறிப்பா நம்ம அரசியல் இதுல சொல்ல போனா 2 குடும்பத்தை முக்கியமா சொல்லலாம். லால் கிருஷ்ண அத்வானி, பிஜேபி முன்னாள் தலைவர், ஐக்கிய குஜரால், இந்திரகுமார் குஜரால், இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர். இவங்க 2 குடும்பமும் நேரடியா இந்த பிரிவினால் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியில வந்தவங்க தான். பாகிஸ்தான், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்குடைய பூர்வீகமே பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபராக இருந்த பர்வேஷ் முஷாரஃபுடைய பூர்வீகம் டெல்லி. எங்க இருந்து இந்த பிரிவினை? சோ இப்பதான் ஒரு மனிதர் இப்படி கேள்வி கேட்கிறார். அந்த மனிதர் எப்படி கேள்வி கேட்கிறான்னா, அவன் சொல்றதுனால ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. ஒருவர் சொன்னார், என் சடலத்தின் மீதுதான் இந்தியாவின் பிரிவினை நிகழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். ஒருவர் சொன்னார், என் சடலத்தின் மீதுதான் இந்தியாவின் பிரிவினை நிகழ்த்தப்படும் என்று சொன்னார். அதாவது உயிரற்ற உடல் மீதுதான் இந்த இந்தியாவுடைய பிரிவினை ஏற்படும் என்று சொன்னார். ஆனால் இந்தியாவினுடைய பிரிவினை ஏற்பட்டு விட்டது, அவர் இன்னும் உயிரோடு தானே இருந்து கொண்டிருக்கிறார். சொன்னது மகாத்மா காந்தி, சொன்னவன் கோட்சே. இது செப்டம்பர் மாசம் நடந்த நிகழ்வு, 1947. ஜனவரி 30, 1948 அதே கோட்சே தான் காந்தியை சொல்றான். சோ காந்தியுடைய அடையாளம் என்ன என்பது முஸ்லிம்களும் புரிந்து கொள்ளவில்லை, இந்துக்களும் புரிந்து கொள்ளவில்லை. அதான் யதார்த்தமான விஷயம். காந்தியை தவிர வேறு எவரும் இந்தியாவுடைய பிரிவினை, அதெல்லாம் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை முழுமையாக அறியவில்லை. ஜின்னாவுக்குமே அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, அதெல்லாம் ஒண்ணும் எல்லாம் சரியாயிடும். ஆனா எவ்வளவு உயிரிழப்பீடுகள், சொந்த நாட்டுக்குள்ள எவ்வளவு மக்கள் அகதிகளாக மாறினார்கள். நான் உங்கள்கிட்ட பெரிய அளவில் என்னால அதை விவரிக்க முடியல. ஏன்னா அது நிச்சயமா ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்க பார்த்தாதான் அதை உணர முடியும். அவ்வளவு பெரிய ஒரு இது. இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு புகை வண்டி வருது, இந்தியாவில் உள்ள அமிர்தசரஸுடைய ரயில்வே ஜங்ஷன்ல நிக்குது. அந்த வண்டியில யாருமே இறங்கல, எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. அங்க உள்ள மாஸ்டர் போய் தட்டுறாரு, எல்லாத்தையும் தட்டி இறங்குங்க, இந்தியாவுக்குள்ள வந்தீங்க, நீங்க எல்லாம் சேஃபா இருந்தீங்க, நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, இறங்குங்கிறாரு. ஆனா யாருமே இறங்கல. அப்ப என்ன பண்றாரு, அந்த கேரேஜுடைய ஒரு கதவை மட்டும் ரொம்ப வலுக்கட்டாம ரொம்ப மல்லு கட்டி திறந்து உள்ள நுழையிறாரு. உள்ள நுழைஞ்சா அப்படியே ஏதோ உருவங்கள் மாதிரி கிடக்கு.
பாத்தீங்கன்னா அந்த வண்டி அந்த அந்த கேரேஜ் ஃபுல்லாவும் பிணங்களா தான் இருக்கு. கேரேஜ் மட்டும் இல்ல, அந்த என்டையர் அந்த வண்டி ஃபுல்லாவும் உயிரற்ற உடல்கள் அல்லது அறகுறையாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த மனிதர்கள். இப்படி வந்து சூறையாடப்பட்டிருக்கு. மனித உயிர்களுக்கு அல்லது மனித மாண்புகளுக்கு மதிப்பளிக்காத ஒரு காட்டுமிராண்டி, திருப்பி அதே வார்த்தை பயன்படுத்த, காட்டுமிராண்டித்தனமான ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு விதத்துல நன்றி சொல்லலாம், நம்மளாம் அந்த காலத்தை பிறக்கலையே நினைச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு கொடுமையான நிகழ்வுகள் நடந்து ஏற்பட்டது. ஆனா இதோட நோக்கம் என்ன? இந்த வன்முறையோட நோக்கம் என்ன? இல்ல சாதித்ததுதான் என்ன? எந்த மதம், இஸ்லாம் ஆகட்டும் அல்லது இந்து ஆகட்டும், எந்த மதம் மனித உயிர்களை துச்சமென மதிச்சது? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இந்தியா பிரிக்கப்பட்டதோ பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டதோ மக்களுடைய உணர்வுகள் அதுவாக இருந்தால் அது இருக்கலாம். ஆனா அதுக்கு ஏன் விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஏன் பலியிடப்பட வேண்டும்? டெல்லியில் எவ்வளவு வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டது? வங்காளத்தில் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் என்ன? பஞ்சாபில் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் என்ன? பல லட்சம் இந்துக்கள் வந்து லாகூர்லயும் அது சுற்றிலும் உள்ள பகுதியிலும் மிகப்பெரிய அளவுல சொத்துக்களை சேகரிச்சு அவங்க மிகப்பெரிய வியாபாரத்தை நடத்தி வந்திருக்காங்க. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்க வந்து இன்னைக்கு நிர்கதியா நிக்கிறாங்க. பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க இருக்க முஸ்லிம்கள் மிக நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. திடீர்னு இங்க விட்டுட்டு அவங்க வந்து பாகிஸ்தான் போனா அங்க வாழ்க்கை அவங்க ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு இடத்துல ஜின்னாவே ஏற்றுக்கொள்கிறார், பாகிஸ்தான் என்பது அனைத்து முஸ்லிம்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமாக இல்லை அப்படிங்கிறது அவர் ஏத்துக்கிறார். அப்ப யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, நிச்சயமாக அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கல்வி சரியான விஷயத்தை போதித்திருக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவது தவறில்லை. ஆனால் ஒரு மதத்தை மையப்படுத்தி மனித உயிர்களை சூறையாடுவது என்பது வந்து அடிப்படையில் வந்து நிராகரிக்கத்தக்க ஒரு விஷயம். அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது இந்த பிரிவினையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த வெக்கி தலைகுழியக்கூடிய அந்த வேதனையான விஷயங்கள்ங்கிறது வந்து நிச்சயமாக இந்தியா வரலாற்றிலும் சரி பாகிஸ்தான் வரலாற்றிலும் சரி மறக்கக்கூடாத ஒரு வரலாற்று நிகழ்வுகளா இருக்கணும். ஏன் அதை சொல்றேன்னா, எதிர்காலத்துல இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துரும் அல்ல நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்த்துடக்கூடாது. ரொம்ப ஒரு குறைவான ஒரு காரணத்துக்காக இல்ல ரொம்ப ஒரு ரொம்ப அதுக்கு அது காரணமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மிகப்பெரிய இந்த அளவுக்கான ஒரு வன்முறைகளை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகம் உடன்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையை நம்ம இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில ஓரளவுக்கு என்னுடைய சில செய்திகளை உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன். ஆனா முழுமையா வந்து இந்த நிகழ்வை என்னால போர்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு பவர் பாயிண்ட் அந்த மாதிரி இருந்தா பண்ணிருக்கலாம். நான் வந்து எனக்கு டெக்னாலஜி இப்போதைக்கு இந்த இடத்துல எனக்கு வசதியா இல்லாதனால நான் வந்து இந்த அளவுக்கு தான் என்னால உங்களுக்கு பேச முடிஞ்சு. நீங்க ஏதாவது சந்தேகங்கள் எது இருந்தாலும் பேசலாம், இல்லைன்னா மேடம் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். ஆமா, ஆடியபிள் நல்லா இருந்ததா? ஓரளவு கன்னியூட்டி கிடைச்சதுங்களா சார்? கிடைச்சதுங்க சார், நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஸ்டூடண்ட்ஸ் queries எது இருந்தாலும் பேச சொல்லுங்க, இல்லைனாலும் ஓகே. Ma, participants, you may raise your questions, ma. If you have any doubts, queries, you may ask the resource person. There were no questions, sir. So we may take it in a right sense that they have been well clarified with your speech, sir. Okay, thank you. Thank you, sir. Okay, ma'am. Thank you for having elaborately explained the India's position at the time of partition. The history of partition of India was well explained by the resource person in an elaborate manner. Thank you, sir, for having brought us to the historical period by your excellent and inspirational speech. The quotes and words of the historians that you have mentioned in your speech is very inspiring to hear, sir. And
Thank you, sir, for your Thank- truly memorable time you have shared with us. Thank We you, ma'am. hope you can join us again, sir, in our Sure. future events. Sure. Thanks a lot, sir. Thank you, madam. Thank you. Now may I invite Dr. P. Dhanlakshmi ma'am, our NSS program officer, to deliver vote of thanks. Dhanlakshmi ma'am, unmute பண்ணிக்கோங்க. You are muted. வணக்கம். இச்சுதந்திர தினத்தையொட்டி இத்தகைய சிறப்பானதொரு கருத்தரங்கினை நடத்திட அனுமதி அளித்த நம் கல்லூரியின் நிர்வாகத்திற்கும், நம் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பிரகாஷ் பெரியார் பல்கலைக்கழகம் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முனைவர் ஐயா அவர்கள் இந்தியாவில் சுதந்திரம் ஏற்பட்ட பொழுது ஏற்பட்ட மக்களுடைய மத பிரிவினைகளை பற்றியும், அது முக்கியமாக இந்து மற்றும் முஸ்லிம் ஒற்றுமையை குறித்து போராடிய தலைவர்களின் பங்களிப்பு குறித்தும், தொடக்க காலம் முதல் இன்றைய காலம் வரையிலும் பிரிவினைக்குரிய காரணம் என்ன, தேச பிரிவினைக்கு காரணமானவர்கள் யார், அரசியல் ரீதியாக இந்தியா எங்கு ஒருங்கிணைக்கப்பட்டது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தரும் விதமாக பல்வேறு நிகழ்வுகளை நம் கண்முன் எடுத்துக்காட்டியே விளக்கிய ஐயா அவர்களுக்கு, சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கட்ட மனிதரை நினைத்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் அது பெரிதாகுமோ என்ற பாரதியின் கூற்று அன்றைய காலத்தில் சரியான தருணத்தில் பாடப்பட்டதாகவே அமைந்திருக்கின்றது. இந்தியாவினுடைய பிரிவின் போது ஏற்பட்ட நிகழ்வுகளை சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் நம் கண்முன்னே விளக்கி காட்டிய திறம் அருமைக்குரியது. மேலும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க நம்முடைய தேசத்தை நாம் மத பிரிவினால் பிரிக்காமல் அன்போடும் ஒற்றுமையோடும் இருந்தால் நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைந்த நாடாக இருக்கும் என்பதை கூறி வழிநடத்திய ஐயா அவர்களுக்கு இத்தருணத்திலே மேலும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் அவர்களுக்கும், அலுவலர் நண்பர்கள், தோழிகள் அனைவருக்கும், இந்த கருத்தரங்கிலே பங்கேற்ற அனைத்து அழைப்பாளர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் மேலும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.